பல நூற்றாண்டுகளா மனுஷன் பேய் கதைகள்ல இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க ஆதாரத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இப்ப வர செத்த பிறகு மனுஷன் நம்மளோடவே ஆவியா திரியுவான்னு ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் கூட கண்டுபிடிக்கல. பேயை பார்த்தேன் உணர்ந்தேன்னு சொல்ற நிகழ்வுகள் எல்லாமே நேச்சுரலா இயற்கையா நடக்கிற சுற்றுச்சூழல் நிகழ்வுகளாகவும் அல்லது அவங்க மனதில் வேரூன்றி இருக்கிற இதை பத்தின விஷயங்களால அவங்களே கற்பனை செஞ்சு உருவாக்குன மாதிரி தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, டெக்ட்ரானிக் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய பூமியின் அடியில் உள்ள பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது பூமியில் வால்கேனோ வெடிக்கிற மாதிரி விஷயங்கள் ஃபிசிக்கலாக நடக்கும். அதே சமயத்தில் இது மூளையும் தற்காலிகமாக தொந்தரவு செய்து ஒரு பேய் இருக்கிற மாதிரி உணர்வை உருவாக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. அதே போல் இன்ஃப்ராசவுண்ட், நம்ம செவிக்கு அப்பாற்பட்ட குறைந்த அதிர்வெண் ஒலியலைகள், இந்த மாதிரி நேச்சுரல் விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு அமைதியின்மை, குளிர்ந்த ஃபீலிங், அது மட்டும் இல்லை நம்ம பார்வையே ட்ரிக் செஞ்சு தூரத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல்